சின்ன வயசுல இருந்து கதை சொல்லுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாருக்குமே. நமக்கு தெரிஞ்ச எதையாவது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, யார்கிட்ட, அம்மாட்ட, அப்பா கிட்ட, யார்கிட்டயாவது சொல்லும் போது அதை எப்படி ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவோம் இல்லையா? அதுல இருந்து தோன்றியதான் இந்த கதை சொல்லும் பழக்கம். அப்படி இந்த கதை சொல்றது எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு இருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம கிட்டையும் நம்ம மாணவர்கள் என்ன பண்ண போறாங்கன்னா கதை சொல்ல போறாங்க. என்ன கதை சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? முதல்ல கதை சொல்ல வராங்க மாணவி. Good morning to all. I am Anita. நன்றி மறக்காம பற்றி ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்து ஏழை விவசாயம் அப்படிங்கிற குடும்பத்தோட வாழ்கிறாங்கன்னா அந்த ஊர்ல வந்து தண்ணிக்கு சாப்பாடுக்கெல்லாம் பஞ்சமாக இருக்கும். அப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வெளியூருக்கு போய் வேலை பார்த்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. ஆனா காலகாலமா அது வந்து அந்த ஊர்ல வாழ்ந்து வந்தனால வெளியூருக்கு போகாம அதே ஊர்ல இருக்கான். அப்ப வந்து எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்போ வந்து அவனோட ஒய்ஃபு பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட இருக்கிறாங்க. நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு சாப்பாடுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து வெளியூருக்கு போகும்போது ஒரு காட்டுப்பகுதியில் போகும்போது ஒரு புலி இருக்கு. அந்த புலிக்குள்ள வந்து குரங்கு, புலி, பாம்பு, ஒரு மாதிரி 4 பேர் உள்ளே விழுந்து கிடக்காங்க. அப்போ வந்து உள்ளே இருக்கும்போது என்னை காப்பாற்றினா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது அந்த ஏழை அவனுக்கு வந்து சரி உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு தூக்கி விடுறான். 4 பேரையும் தூக்கி விட்டு சாப்பாடுக்காக வெளியூருக்கு போகிறான். போயிட்டு அவனுக்கு வந்து வேலை எதுவுமே கிடைக்கல. ரிட்டர்ன் வரும்போது குரங்கு வந்து மரத்துல இருந்து ஐயா அப்படின்னு கூப்பிடுறேன். யார் கூப்பிடுறேன்னு பார்க்கும்போது குரங்கு கூப்பிடுது. நீங்கள் ரொம்ப சோகமாக கஷ்டப்பட இருக்கீங்க, உங்களுக்கு நான் திராட்சை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த ஏழை மனிதர் வந்து வாங்கலை. குரங்கு நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் நண்பன் வாங்குற மாதிரி நினச்சி வாங்கிக்கோங்கய்யா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் வாங்கி சாப்பிடுறேன். கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது புலி இருந்துட்டு ஐயா கூப்பிடுது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது புலி இருந்துட்டு என்கிட்ட வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னா நான் உதவி செய்கிறேன், என் பொருளை வந்து பொருள் இருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி சொல்லிடு. சரின்னு சொல்லிட்டு புலிகிட்ட இருந்து அந்த இதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன். அப்போ இதை யாருக்கு போய் நிற்கிறதுன்னு தெரியாமல் காப்பாற்றினாரு. புலிகளை வந்து காப்பாற்றின மனிதர்லேருந்து அதை காப்பாற்றின மனிதர் வந்து நிற்கிறவன் அது வந்து நமக்கு நகை கொடுத்தா காசு தருவியான். அப்படி இருக்கும்போது நம்ம போய் அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் அந்த நகையை கொடுக்கும்போது அவன் எழுந்துட்டு என்ன செஞ்சா இது வந்து அரசனோட நகையா இருக்கு, இவன் எங்கேயோ இருந்து திருடிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசன் அந்த அரண்மனைக்கு தகவல் சொல்லி அங்கிருந்து வர வச்சுக்கியான். வர வைக்கவும் அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு இவனை போய் அரசன் சொல்லி அவனை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போடுறது யோசிக்கிறியா, நம்ம காப்பாற்றின புலியும் குரங்கும் கூட நமக்கு வந்து உதவி செஞ்சுச்சு, இவன் இப்படி பண்ணிக்கணும்னு சொல்லி யோசிக்கும் போது அப்போ வந்து பாம்பு வந்து நீங்கள் உதவி கேட்க சொல்லிச்சு. நம்ம பாம்புகிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லி அந்த ஜெயிலில் இருந்து பாம்பு வச்சுக்கும் போது பாம்பு வந்துருச்சு. வந்து என்னங்கன்னு கேட்கும் போது நடந்தது எல்லாத்தையும் பாம்பு சொல்லுறையான். சொல்லும் போது பாம்பு சொல்லுது நான் போய் வந்து அரசியை வந்து கொத்துறேன். கொத்தும் போது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா அப்போ பாம்பு இருந்துக்கிட்டு போய் அரசியை கொத்துது. கொத்துனதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து வைத்தியம் பார்க்கும்போது எதுவுமே சரியாகலை. அப்போ அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி ஏழை விவசாயம் வெளியில் கொடுக்குற வைத்தியம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லவும் போய் வைத்தியம் பார்க்கும்போது அவன் கையை வச்சு பார்க்கும்போது சரி அந்த அரசனுக்கு வந்து குணமாயிடுச்சு ஆகவும். அப்போ அந்த ஏழை விவசாயம் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டு எல்லாத்தையும் அரசுகிட்ட சொல்லுவான். சொல்லும் போது அரசு வந்து அப்போ அவன் தான் தப்பு பண்ணிக்கன்னு சொல்லி அவனை பிடிச்சி ஜெயிலில் போயிட்டு அரசு வந்து இவனுக்கு வந்து பொண்ணு எல்லாமே கொடுத்து அனுப்பி விட்டாரு. இதுலேருந்து என்ன செய்யணும், ஒருத்தவங்க உதவி பண்ணும்போது அதை மறக்கக்கூடாது. அப்படி மறக்காத அவங்க எந்த துரோகமும் பண்ணக்கூடாது. தேங்க்யூ. நீங்க வந்து ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து 2 மகன். அந்த மகன் வந்து நல்லா ராஜானா காசு பணம் அது எல்லாமே மிகுந்ததோட நல்லா இருப்பாங்க. அவங்க வந்து ஊர்ல என்னன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து செல்வங்கள் நிறையா இருக்கும். இப்போ வந்து ஊர் மக்கள் வந்து நல்லா மதிச்சு இருக்கிறதுல எல்லாரும் மகன் அவங்க ராஜா எல்லாரையும் நல்லா மதிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ராஜாவுக்கு வந்து 2 மகன். அதில் சின்ன மகன் மட்டும் வந்து சும்மா அவங்களோட இல்லாமல் சும்மா விளையாட்டு புத்தியாக இருந்துட்டு சம்பாதிக்கிறது எதுவுமே இல்லாமல் சும்மா தனியாக வந்து மன்ன இது மாதிரியே இருக்க மாட்டாங்க. சும்மா எல்லாரோட சரதாரி அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள மட்டும் மதிக்காமல் இருக்கும்போது ராஜாவுக்கு வந்து
சண்டை, ஏன் இப்படி வந்து மன்னர் பரம்பரை மாதிரி இருக்காம இப்படி இருக்க, எப்படி எல்லாரும் மக்களோட இருக்க, அது மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்க்காம ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த மகனை மட்டும் ஒதுக்கிட்டாங்க. அந்த மகன் வந்து என்ன பண்ணாருன்னா, நம்மளை இப்போ ஒதுக்கிட்டாங்களே, நம்ம வந்து நம்ம தனியாக மரியாதை மாதிரி